புதுச்சேரியில் தன்னை காதலிக்குமாறு வற்புறுத்தி வந்த வாலிபர் அதற்கு மறுப்பு தெரிவித்த இளம்பெண்ணை பெட்ரோல் ஊற்றி எரித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி நேதாஜி நகரை சேர்ந்தவர் ஷர்மிளா. இவர் ஜவுளி நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்துள்ளார். வானாரப்பேட்டை இந்திரா நகர் பகுதியைச் சேர்ந்த ஜோசப். இவருக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ள நிலையில் அவர் தனது மனைவியிடமிருந்து விவாகரத்து பெற்று தனியாக வாழ்ந்து வந்துள்ளார். இந்நிலையில் ஷர்மிளாவை ஒருதலை பட்சமாக ஜோசப் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. பணி முடிந்து வழக்கம் போன்று வீடு திரும்பிய ஷர்மிளாவை வழிமறித்த ஜோசப் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். மேலும் ஏற்கனவே ஷர்மிளா அளித்த புகாரின் பேரில் எச்சரிக்கப்பட்டிருந்த ஜோசப் ஆத்திரத்தில் தான் மறைத்து வைத்திருந்த பெட்ரோலை ஷர்மிளா மீது ஊற்றி தீ வைத்துள்ளார். 80% தீக்காயங்களுடன் ஷர்மிளா உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் ஓதியஞ்சாலை போலீசார் ஜோசப்பை கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். நடிகர் ரஜினிகாந்தை திமுக மிரட்டுவதாக கூறுவது பொய் என்றும் அவர் திமுகவின் நீண்டகால நண்பர் என்று அரசியலுக்கு வர நினைத்த ரஜினியை திமுக குடும்பம் மிரட்டியது என்று ஆதவ் அர்ஜுனா குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் ரகுபதி பதிலடி கொடுத்துள்ளார். புதுக்கோட்டையில் சாலை விரிவாக்க பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிய பின் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ரகுபதி தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருப்பதாகவும் அதிமுக ஆட்சியில்தான் லாக்அப் மரணங்கள் அதிகம் நடந்ததாகவும் விமர்சித்தார். மேலும் செந்தில் பாலாஜிக்கு சிபிஐ சம்மன் அனுப்பியது திமுகவை மிரட்டும் செயல் என்றும் இதற்கு திமுக ஒருபோதும் அஞ்சாது என்றும் பதிலளித்தார். நடிகர் ரஜினிகாந்தை யாரும் மிரட்ட முடியாது, எந்த மிரட்டலுக்கும் அவர் அடிபணிய மாட்டார் என்பது நாடறிந்த உண்மை. எனவே திமுக மிரட்டியது என்று சொல்வது அப்பட்டமான பொய்யே. அதை இன்னைக்கு விஜய் கட்சிக்காரங்க சொல்றாங்கன்னா அரசியல் ஆதாயம் தேடி அவர்கள் அப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்லலாம். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் எங்களுடைய நண்பர். எங்களுக்கு அதாவது 1996 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக குரல் கொடுத்த நபர் நம்முடைய மாண்புமிகு எங்களுடைய மரியாதைக்குரிய நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள். எனவே அவரை பற்றி எந்த குறையும் திமுகவை பற்றி சொல்லார். வரும் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என்று நல்லிணத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ஆர் காமராஜ் பேசியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் பணி அலுவலகத்தை திறந்து வைத்த முன்னாள் அமைச்சர் ஆர் காமராஜ் பிரதமர் மோடியின் வழிகாட்டுதலில் கூட்டணி பலமாக இருப்பதாகவும் மற்ற கட்சிகள் அதிமுகவின் வளர்ச்சியை கண்டு அஞ்சுவதாகவும் தெரிவித்தார். மேலும் 2026 எடப்பாடி பழனிசாமி மீண்டும் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்பதை எவராலும் தடுக்க முடியாது என்று தொண்டர்களிடையே உரையாற்றினார். கோவை மாவட்டத்திற்கு திமுக எந்த திட்டத்தையும் கொண்டுவரவில்லை என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி சாடியுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தெருமுனை பிரச்சார கூட்டம் கோவை தொண்டாமுத்தூர் பகுதியில் நடைபெற்றது. அதில் அமைச்சர் வேலுமணி மற்றும் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் பங்கேற்றனர். முன்னதாக பேசிய SP வேலுமணி அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை மட்டுமே திமுக தற்போது திறந்து வைத்து வருவதாக கூறினார். வரி உயர்வு மற்றும் விலைவாசி உயர்வால் மக்கள் அவதிப்படுவதாகவும் கோவை என்றும் அதிமுகவின் கோட்டை என்பதை வருகின்ற தேர்தல் நிரூபிக்கும் என்றும் சவால் விடுத்து பேசினார். தொடர்ந்து பேசிய அண்ணாமலை 18 வயதிற்குட்பட்ட பெண்களுக்கு எதிராக 39,900 குற்றங்கள் நடந்துள்ளதாக குறிப்பிட்ட அவர் தமிழகத்தில் நிலவும் பாதுகாப்பற்ற சூழலை மாற்ற தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மக்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பெண்களுக்கு எதிரான குற்றத்தை யாராச்சும் செஞ்சாங்கன்னா அவர்கள் இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தார். அது புரட்சித்தலைவி அம்மாவுடைய பிறந்த நாள்ல பாரத பிரதமர் அவர்கள் சொன்னார்கள். அப்படிப்பட்ட தமிழகத்தில் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில ஒரு குழந்தை, பெண் குழந்தையா இருக்கட்டும், தாய்மாரா இருக்கட்டும், மூதாட்டியா இருக்கட்டும், 65 வயது 75 வயது மூதாட்டியா இருக்கட்டும், யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு தமிழகம். இந்த ஒரே ஒரு காரணத்திற்காக நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து தூக்கி போட வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. 2026 தேர்தலில் தொட்டி நாயக்கர் சமுதாயத்தினருக்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்க அரசியல் கட்சிகளுக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் பண்பாட்டுக் கழகம் கோரிக்கை விடுத்துள்ளது. திண்டுக்கல்லில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் தொட்டிய நாயக்கர் சமுதாயத்திற்கு 5% உள் ஒதுக்கீடு வழங்க வேண்டும், சீரமைப்பு நலவாரியம் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. 50 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட இச்சமுதாயத்திற்கு சட்டமன்ற வேட்பாளர் வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு வீரபாண்டிய கட்டபொம்மன் பண்பாட்டுக் கழக மாநில செயலாளர் ராமகிருஷ்ணன் வலியுறுத்தினார். இந்த சமூக மக்கள் அடர்த்தியாக இருக்கின்ற மாவட்டங்களிலும் கூட பிரதிநிதித்துவம் வழங்குவதில்
எந்த அரசியல் கட்சியும் முன்வருவது கிடையாது. அதற்கு காரணம் பொருளாதார ரீதியாக மிக மிக பின்தங்கிய சமூகமாக இந்த சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சமூகத்தை அரசியல் கட்சிகளின் கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையிலையும் இந்த நம்முடைய கோரிக்கைகளை எந்த அரசியல் கட்சிகள் முன்வந்து ஏற்று செயல்படுத்தி கொடுக்கிறோம் என்று உத்தரவாதம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு நம்முடைய ஆதரவை தெரிவிக்கலாம் என்று கருத்துக்கள் சொல்லி வருகிறார்கள். திண்டுக்கல் கோபால் சமுத்திரக்கரையில் ஆங்கிலேயரை எதிர்த்து மாவீரன் கோபால் நாயக்கரின் வரலாற்று கல்வெட்டினை அமைச்சர் பெரியசாமி திறந்து வைத்தார். 18ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேயருக்கு எதிராக தென்னிந்திய கூட்டமைப்பை உருவாக்கிய கோபால் நாயக்கர் 1801 தூக்கிலிடப்பட்ட இடமான கோபால சமுத்திரத்தில் அவரது வீர வரலாற்றை போற்றும் வகையில் கல்வெட்டு நிறுவப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் மாநகராட்சி மேயர் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு அவரது தியாகத்தை நினைவு கூர்ந்தனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் 2026 திமுக மீண்டும் ஆட்சி அமைப்பது உறுதி என்று சங்கரன்கோவிலில் ஓ. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் நடைபெற்ற திமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய ஓபிஎஸ், எடப்பாடி பழனிசாமி துரோகத்தால் பதவியை பிடித்தவர் என்றும் அவர் தலைமையிலான அதிமுக தொடர்ந்து தோல்விகளையே சந்தித்து வருவதாக விமர்சித்தார். நிதி நெருக்கடிக்கு இடையிலும் தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சியை 11.8% உயர்த்திய முதலமைச்சர் ஸ்டாலினே மீண்டும் தமிழகத்தை வழி நடத்துவார் என்று பேசினார். துரோகி யார் என்று சொன்னால் அரசியலில் அதிமுகவை உருவாக்கி வளர்த்தெடுத்த அந்த இயக்கத்தை இன்றைக்கு சின்னாபடுத்தி கழகத்தினுடைய பொதுச் செயலாளராகவும் அமர்ந்தித்துக் கொண்டு குறுக்குவழியில் முதலமைச்சர் என்ற பொறுப்பில் அமைச்சர்களையே மரியாதைக்குரியாக நடத்தி ஊருக்கு சென்ற முதலமைச்சர் பெற்று அவரா எனக்கு முதலமைச்சர் பதவி தந்தார் என்று நன்றி இல்லாமல் சொல்லுவது ஒரு மனிதன் இருக்கிறார் என்று சொன்னால். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.